கைஸ் எங்கள் ரூமோட யூபிஎஸ் போச்சுங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 மாதம் பக்கம் யூபிஎஸ் யூஸ் பண்ணவே இல்லை. அதனாலேயே வந்து பேட்ரி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. நாங்கள் செக் பண்ணும்போது 8 வோல்ட்டு தான் காட்டுச்சு. பட் நார்மலாக வந்து 12 வோல்ட் இருந்தால் தான் இந்த யூபிஎஸ் வந்து நம்ம வீட்டு கரண்டில் சார்ஜர் ஆகுமாமா. அதுக்கப்புறமா நாங்கள் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இங்கே பக்கத்தில் உள்ள பேட்டரி கடையில் போய்ட்டு ஒரு 1 டே சார்ஜர் போட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. ஸோ நான் கூட யூபிஎஸ் பிரச்சனையானதுமே எப்படியும் ஒரு 1000 ரூபா 2000 செலவாயிரும் போச்சுடா அப்படின்னு பயந்துட்டேன். பட் பரவாயில்ல, ஒரு 250 ரூபாயிலே முடிஞ்சிருச்சு. பட் செலவை விட இது இறக்கி மறுபடியும் ஏற்றும் போது தாங்க உயிர் போயிட்டு உயிர் வருது. உங்கள் வீட்டில் யூபிஎஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெளியே போகும்போது முடிஞ்சவரை கழட்டி விட்டுட்டு போங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பல்பாவது போட்டுவிட்டு போங்க. அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனையாகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். யூபிஎஸ் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யூபிஎஸ் வச்சுருந்தீங்கன்னா யூபிஎஸ் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.